அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது விவசாயம். விவசாயிகள் பல வகையான உழவை செய்கிறார்கள். அதில் நாம் இன்னைக்கு முக்கியமாக பார்க்க போகிறது சோளக்கதிர் எவ்வாறு அறுவடை செய்கிறது என்பது. நம்ம கடைகளில் போய் ஒரு சோளக்கதிர் வாங்கிட்டு அதை சாப்பிட்றோன்னா நம்மளால் மெல்ல முடியலை, கடிக்க முடியலன்னு தூக்கி போடுறோம். இல்லை அதை உதுத்து வேக வைக்கிறதுக்கும் கஷ்டப்படுறோம். எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு கதிரையே நம்மளால் உதிர்த்து சாப்பிட முடியாத போது விவசாயி தன் நிலத்தில் விதைக்கக்கூடிய அத்தனை சோள கதிர்களையும் எவ்வாறு அறுவடை செய்கிறார்? 1 ஏக்கராக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம விவசாயிகள் 50-60 ஏக்கரில் விவசாயம் செய்யக்கூடிய அந்த சோள கதிரை எவ்வாறு அறுவடை செய்கிறார்கள் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அன்பு உறவுகளே, அவர்கள் ஒரு ஏக்கராக இருந்தால் ஒரு 10-15 உழவர்களை கூப்பிட்டு அதை அறுவடை செய்வாங்க. 50-60 ஏக்கர்னா எவ்வாறு அறுவடை செய்வார்கள்? அதற்காகத்தான் இப்பொழுது ஒரு கருவி ஒன்று வந்திருக்கு. அந்த கருவியை வச்சு தான் எவ்வாறு அறுவடை செய்கிறார்கள் என்பதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த கருவியின் உதவியோட எவ்வாறு அறுவடை செய்கிறார்கள், அந்த சோளத்தை ஒவ்வொரு உதிரியாக எவ்வாறு பிரித்து எடுக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.